Happy birthday, Amma. Happy birthday, Mommy. May God bless you and wish you many more years to come. Hi, Mama. Happy birthday. God bless you. Happy birthday. Bye. Happy birthday, Amma. God bless you. நாங்கள் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறோம். Live long. Happy birthday, Amma. God bless you. Take care. Hi, Atta. Wish you happy birthday. ஹாப்பி பர்த்டே அத்தை, காட் பிளஸ் யூ. வீட்டுக்கு வாங்க, டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Hi, Perima. Happy birthday. பிரைஸ் லார்ட் ஆண்டி, ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராக. ஹாய் அத்தா, ஹாப்பி பர்த்டே. என்னோட சார்பாகவும் பாப்பாவோட சார்பாகவும் விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. നന്ദിയല്ലാതൊന്നുമില്ല എൻ്റെ നാവിൽ ചൊല്ലിടുവാൻ, സ്തുതിയല്ലാതൊന്നുമില്ല എൻ്റെ ഹൃദയത്തിൽ ഉയർന്നിടുവാൻ. ஹாப்பி பர்த்டே பெரியம்மா. மே காட் பிளஸ் யூ. நீங்கள் எனக்காக நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க, அதுக்காகலாம் ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எல்லாருக்கும். ஸோ இந்த பிளெஸ்ஸிங் இன்னும் பல ஆண்டுகள் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நான் ஆண்டவரை கேட்டுக்கிறேன். God bless you, Perima. Happy birthday. Bye. Dear Akka, many more happy returns of the day. உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களை வாழ்த்துகிறேன். அக்கா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. See a long life. நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம்க்கா, சரியா? ஓகே. ஹாப்பி பர்த்டே மம்மி. அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இந்த புதிய வருஷத்தில் இந்த ஒன் மோர் ஆடட் லைஃப்லேயும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உங்களை நடத்துவாராக. Amen. God bless you. Once again, happy birthday. Hi Atta, happy birthday to you. நீங்கள் உண்மையிலுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். தெய்வம் தந்த ஆசீர்வாதம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி பர்த்டே. நல்ல சந்தோஷமாக இருங்க. பத்திரமா இந்த பாரின் போயிட்டு வாங்க. We will be missing you. Bye Atta. Hello Perima, hi. Happy birthday. Many more happy returns of the day. God bless you. You are really a great blessing Perima. உங்களுடைய ப்ரேயர்ஸ் நான் நிறைய தடவை நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறேன். இந்த கோர்வையாக அந்த வசனம் சொல்வீங்க இல்லையா,
அது வந்து ஆக்சுவலி அதை பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கிறேன். ஸோ we are so blessed to have you. You are really a Bible woman to our family. We are so blessed actually. ஸோ இன்னும் நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி நன்மையும் கிருபையும் ஆண்டவர் தொடர செய்வாராக. ஸோ God bless you and bye பெரியம்மா. Happy birthday, Mommy. You're really a precious gift for us. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபை என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் இன்றைக்கி இப்படி பிளஸடாக இருக்கிறது உங்களுடைய ப்ரேயர்ஸ்னால் தான் மம்மி. ஸோ நாங்கள் ரியலி we are blessed to have you as மம்மி. அதுக்காக ஏசப்பாக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். அதே போல் ஜெபத்தினால எப்படி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு பிக் எக்ஸாம்பிள் மம்மி. எங்களுக்குமே இந்நாள் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரேயர் பண்ணால் கிடச்சிரும், விசுவாசமாக ப்ரேயர் பண்ணால் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ரோல் மாடலாக நீங்கள் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் வழி நடத்தி வருகிறீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆண்டவருக்கும் கொடான கொடி ஸ்தோத்திரம். உங்களை பற்றி சொல்லணும்னா நிறையா பிக் லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனாலும் மெயினானது இது. ஸோ அதனால் நான் அந்த மெயினானதை சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறையா பர்த்டேஸுக்கான ஆண்டவர் கிருபை செய்வார். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே மம்மி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த இத்தனை ஆண்டுகள் உங்களை நல்லா சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட வைத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக எங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல தாயாராக கிடைத்ததற்காக நான் ஏசப்பாக்கு மேலே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல பொக்கிஷம். எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து நல்லா ஊட்டி விட்டு எங்களை வளர்த்தது விட எங்களுக்கு நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி விசுவாசத்தோடு இருக்கணும், விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தீங்க. தேவன் மேலே உள்ள விசுவாசத்தினால எப்படி இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுன்றத எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக நான் ரொம்ப கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லை, ஜபத்துலேயும் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற காரியங்கள்லையும் எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கு முன்மாதிரியாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அதற்காக ரொம்ப நன்றி. இது வந்து இப்போ என்னோடய லைஃப்பில் விசேஷமாக நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் நாங்கள் வந்து எந்த சூழ்நிலையையும் உயர்விலும் தாழ்விலும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் வந்து ஈஸியாக அந்த இடத்த கடந்து வருவதற்கு எங்களுக்கு ரொம்ப உங்களுடைய அந்த வளர்ப்பு ஆண்டவருக்குரிய காரியத்தில் வளர்த்த வளர்ப்பு வந்து எங்களுக்கு இன்றைக்கி எனக்கு ஊழியத்தில் ரொம்ப அது வந்து பயங்கர பிரயோஜனமாக இருக்குது. அது வந்து உண்மையிலே அதை விட அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அதற்காக ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுக்கு பல ஆண்டுகள் நீங்கள் பார்த்து நம்மளுடைய பேரம் பேத்திகள் பிள்ளைகள் இன்னும் மற்ற எல்லா காரியங்கள்லையும் நீங்கள் கூட எங்களோடு கூட இருந்து சப்போர்ட்டாக இருந்து ஜெபத்துலேயும் இன்னும் உங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும்னு நாங்கள் வந்து ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுறோம். காட் பிளஸ் யூ. நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் உங்களை வைப்பாருன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ. ஒன்ஸ் மோர் a very 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 happy birthday. God bless you. ஹாப்பி பர்த்டே சரோஜினி அக்கா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இவ்வளோ நாளும் உன்னை அற்புதமாய் வழி நடத்தி வந்து இந்த புதிய வருஷத்தையும் பார்க்குறதுக்கு கிருபை செய்திருக்காரு.
அப்புறமா உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன் கூட இருந்து இவ்வளோ வருஷமாக உன்னை வழிநடத்தி வந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னோட ஜெப வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ எவ்வளோ கஷ்டம் எந்த இது இருந்தாலும் ஆண்டவரை நீ உறுதியாக பிடிச்சிக்கிட்ட. அதனால் உன்னோட எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இப்போ உனக்கு தந்து உன்னை சந்தோஷமாக வச்சுருக்காரு அப்படின்னு நான் ரொம்ப நினைப்பேன் அடிக்கடி. இன்னும் இதே மாதிரி நிறைய வருஷம் நீ இருக்கணும். பிள்ளைங்களுடைய எல்லா மேன்மையும் மகிமையும் நீ பார்க்கணும். அதுக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். நல்லா புது வருஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே, பாய். எங்கள் குடும்பத்தில் முதல் முறையாக பவள விழா கொண்டாடும் எங்கள் மூத்த சகோதரியின் 75வது பிறந்த தின வாழ்த்துக்கள். தாயும் தந்தையும் இல்லாத காலங்களில் எங்களை தோள்களிலும் கைகளிலும் ஏந்தி சுமந்தீர்கள். நான் சிறுவனாக சென்னைக்கு வந்த பொழுது என்னை எக்மோரிலிருந்து அழைத்துக் கொண்டு மயிலாப்பூர் சென்றீர்கள். அப்பொழுது லஸ் கார்னரில் இறங்கி எனக்கு 10 காசுக்கு ஒரு டீயும் 10 காசுக்கு ஒரு பன்னும் வாங்கி கொடுத்தீர்கள். இன்னும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது. அன்று முழுவதும் எனக்கு அதுதான் ஆகாரம். இப்படி பலவிதமான கரடுமுரடான வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அற்புத அதிசயங்களை காண செய்திருக்கிறார். இன்னும் மேலும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் தலைமுறைகள் கடந்து தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசப்பா கிருபையாய் சரோஜினி அக்காவுக்கு 74வது வருஷத்தை காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். அதற்காய் கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். 74வது வருஷத்தை காண்பது என்பது அது அப்பா காணாத உயரம், அம்மா காணாத உயரம், இன்னும் சொல்லப்போனால் சேகரத்தான் கூட காணாத உயரம், சகோதரர்கள் காணாத உயரம். அப்படி ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை தேவன் அக்காவுக்கு கொடுத்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். குடும்பத்திலே மூத்த அக்கா நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எல்லாருக்கும் பிரயோஜனமாய் எல்லாருக்காகவும் ஜெபித்து அம்மாவை போல அப்பாவை போல எல்லாருக்கும் ஜெபித்து பிரயோஜனமாய் இருக்க தேவன் கிருபை செய்தார். அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். யாக்கோபின் கடைசி மகன் மூலமாய் யாக்கோபு தன் கடைசி கால வாழ்க்கையை எகிப்திலே சுகமாய் வாழ்ந்தார். அதுபோல சரோஜினி அக்கா கடைசி மகள் மூலமாய் அவர்களும் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் போயிட்டு சுகமாய் வாழ தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த யாக்கோபு பார்வோனிடத்தில் சொல்லும் பொழுது என் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததாக இருந்தது என்று சொல்லுகிறார். கிரேஸ் அம்மா குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலும் சஞ்சலம் நிறைந்திருந்தது. ஆனாலும் யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலமாக இருந்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தேவன் காண செய்தார். அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். மட்டும் காத்த இம்மானுவேலே கோடி ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம்.
இனியுள்ள நாட்களும் உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேவரே, நீங்கள் நடத்துங்க. உம்முடைய சித்தம் என்னவோ அது எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யுங்க. அக்காவுக்கு நீங்கள் கொடுத்த இந்த பெரிய ஆசீர்வாதத்திற்கு உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். குடும்பத்திலே இதன் மூலமாக நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட தேவரே, நீர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த வாழ்க்கையிலே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி நீர் கொடுத்தபடியால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவரீர் நீங்கள் கூட இருந்து பக்கபலமும் பாதுகாவலமும் அடைக்கலமும் கோட்டையுமாய் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து கொள்ளுங்க. இம்மட்டும் நீர் செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திர ராஜா. அக்காவுக்கு நீர் கொடுத்த இந்த புதிய வருடத்திற்கு உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அக்கா, இன்னைக்கு 75 வயசு உனக்கு நான் இனிய பிறந்த நாள் வாழ்த்து. இந்த நாள் வரையும் கிருபையாக ஆண்டவர் உன்னை பாதுகாத்தார். எல்லாரோட நல்ல அன்பு ஐக்கியத்தெல்லாம் நீ காட்டி நீ எல்லாரையும் வளர்த்து விட்ட. அப்பா அம்மா இல்லாட்டாலும் நம்ம எல்லாரும் நல்ல அன்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு நீ மூத்தவளாக இருந்து எல்லா காரியத்தையும் நல்லா செய்த அப்படிங்கிறத நாங்கள் இப்போ ரொம்ப நினைவு கூர்ந்து சந்தோஷப்படுறோம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதுவரையும் காத்தார், இனியும் உன்னை காப்பார். எல்லா இடமும் சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் உனக்கு ஆண்டவர் கிருபை வச்சுருக்காரு. இந்த வயசில் ஆண்டவர் நல்லா உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. இனியும் ஆசீர்வதிப்பார். To you.